அனைவருக்கும் காலை வணக்கம். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் கிறிஸ்துராஜ் கல்லூரி இணைந்து நடத்தும் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் இந்த கல்வி ஆண்டிற்கான 2025-26 வருட கல்வி ஆண்டிற்கான முகாம் இந்த செங்குறிச்சி கிராமத்தில் இன்று துவக்க விழா நடைபெறுகிறது. இந்த துவக்க விழாவிற்கு இந்த ஊரின் மிக முக்கிய பள்ளியாகவும் என்ன பட்டயக்காரர் அப்படிம்பாங்க லக்ஷ்மணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருக்கு முதல்ல உங்களுடைய பலத்த கரவொலி கொடுத்து அவர்களுடைய தலைமையில தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஒன்றும் இது ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கல்லூரி தலைவர் முனைவர் அருணாச்சலம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முதல் பதிவாளர். ஒரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் பொழுது பதிவாளர் பொறுப்பு மிக மிக முக்கியமானது. அதில் என்ன நோக்கம் கேட்டிங்கன்னா, அவங்க தான் அந்த கல்லூரியில் அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளை நிர்வகிக்கிறது, ஒருங்கிணைப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. அதில் நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழக முதல் பதிவாளராக ரிஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற அந்த பதவியில 3 வருடங்கள் இருந்து பல்வேறு இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் துவக்கி வச்சது அவர் தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கல்லூரியுடைய செயலாளர் திருமதி சீதா அருணாச்சலம் அவர்கள் இதே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பிசிக்கல் எஜுகேட்டர் மட்டுமல்ல, ஹோலி கிராஸ் கல்லூரியில NSS கேம்ப் நடந்த போது அங்கே நம்முடைய சேர்மன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு இது போன்ற நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறாங்க. இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தலைமை பண்பை உருவாக்குவது. வருவோம் காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்றோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இது மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு நலப்பணியாக, ஒரு சமூக நலப்பணியாக இந்த ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகள், கிளீனிங்கு, மற்ற இந்த ஊர் மக்களுக்கான விழிப்புணர்வு, இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம கல்லூரியில் எவ்வளோ மாணவர்கள் படித்தாலும் இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் 55-60 மாணவர்கள் நீங்களே முன்னால் இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் உங்கள் பேரை இணைத்து கொண்டு செய்யணுங்கிற ஆவலோட வந்திருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய முன்னேற்றத்தின் முதல் படி என்று சொல்லலாம் உண்மையிலேயே. ஏன்னா எப்ப நீங்க நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு முன்னால வர்றீங்களோ அப்பவே உங்களுடைய எதிர்காலமும் மிக சிறப்பாக இருக்கின்ற அளவுக்கு இருக்கும் என்பதுதான் உண்மை. 1969ஆம் ஆண்டு மத்திய அரசு கீழ் உள்ள மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இது நாட்டு நலப்பணி திட்டம். இப்போ எல்லா பல்வேறு கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஸ்கூல்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். NSS நீங்க படிச்ச பள்ளிகள்லயும் இருக்கும். இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஏதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறதும் நாம் சார்ந்த நிறுவனங்களுக்கு நம்மளால் முடிந்த சிறிது நலப்பணிகளை செய்ய வேண்டும் என்பது அந்த வகையில இன்று நாம் இந்த கல்லூரி இந்த ஊருக்கு செங்குறிச்சி கிராமத்துல நம்ம முகாமிட்டிருக்கிறோம். இதற்கு நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ஊரின் மிக முக்கியதாரராக இருக்கிறவர் இங்க வந்திருக்கிறார். அதில் தினமும் காலையில நீங்க கரெக்டா இங்க 10 மணிக்குள்ள நம்ம வந்துடணும். மதியானம் உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட், மற்ற லஞ்சு இதெல்லாமே இங்கேயே வந்துடும். ஒரு 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு ஒரு 7 நாள் தொடர்ச்சியாக 7 நாள் இந்த ஒரு கல்லூரியில இருந்து முதல் நாள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். போக போக அதுவும் கடைசி நாள் இதை விட்டு போகும்போது ஒரு 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 நீங்காத நினைவுகளோட, ஒரு நல்ல ஒரு பசுமையான நினைவுகளோட தான் நீங்க இந்த ஊரை விட்டுக்கு வருவீங்க. ஏன்னா அது போல நாட்டு நலப்பணி திட்டத்துல மாணவராக இருந்த காலகட்டத்துல நானும் கலந்திருக்கேன். என்னுடைய அனுபவத்துல 2 முறை 3 years 3+3 6 years 2 முறை நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரியாக இருந்திருக்கேன். முதல்ல நம்ம தஞ்சாவூர் அடைக்கலமாதா கல்லூரி, அப்புறம் இங்க தந்தை பெரியார் அரசு கல்லூரி, கடைசியாக 2 முறையும் பண்ணியிருக்கிறோம். கோயில வித்தியாசமான அமைப்பு. இந்த டைமிங்காக கொடுத்துருக்குறாங்க அவங்க அப்படின்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு
இந்த ஊர்ல எல்லாம் இங்கதான் உட்கார்ந்துருக்காரு, ஏற்பாடு பண்ணவர் இங்க. நல்லாவே கை தட்டலாமே, நல்லாவே கை தட்டலாமே. தேதி ஸோ ப்ரேயர் கேட்டிருப்போம். இப்போ இங்க ஒரு இது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, ஊரு தான் இப்படி இருக்கு. நம்ம கல்லூரியில கூட ஆட்டோமேட்டிக் பண்ணலாம். நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையா, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை. ஸோ அந்த வகையிலுக்கு சாரே இங்க இருக்கிறாரு. நல்ல ஒரு அருமையான இயற்கை சூழல். காலேஜுக்கு போக மனசு இல்லை, சாயங்காலம் வரைக்கும் இங்கே பசங்களோட இருக்கலாம். அப்படி ஒரு கட்டில் இருந்தா கட்டில் உட்காந்துக்கிட்டு போற நம்ம பசங்களோட வேலையா உங்களோட சேர்ந்து நானும் அது மாதிரி டைப்பு தான் நான். You can't control me to sit in a AC covered room and all. So I always mingle with the students. உங்களோட இணைந்து பணியாற்றும். பட் அங்க இருக்கிற வேலைகள் வேறு. நீங்க ஈவினிங் வரைக்கும் நம்ம கல்லூரி சார்பா சுகுமார் சார் இங்க இருப்பாரு, அவரு இருப்பாரு. சார் 2 பேரும் தோக்க வழக்கு வந்திருக்காங்க. ஈவினிங் வரைக்கும் இருங்க, பாருங்க. உங்களுக்காக ஆசிரியர்கள் உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க நிக்கிறாங்க. வகுப்பறையிலும் உங்களை உட்கார வச்சுட்டு நாங்க தான் நிக்கிறோம். ஸோ நீங்க மேலே ஏறி முன்னேறி வரணும்னா நாங்க நின்று உங்களை வேலை வாங்கி தான் சாகணும். நாங்க நின்று உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். அதுதான் உண்மையும் கூட. ஸோ அடுத்த இந்த 7 நாளுக்குரிய முகாம் சிறப்பா நல்ல முறையில தினமும் அட்டண்டன்ஸ் எடுக்கப்படும். தவறாமல் கலந்து கொள்ளுங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியதுதான். அனைத்து மாணவர்களும் வந்திருக்கிற அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு இதனுடைய முழு அறிக்கை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்படும். நாளைக்கு நீங்க அரசு உத்தியோகத்துக்கோ மேல இன்டர்வியூக்கோ எங்க போனாலும் நாட்டு நலப்பணி திட்டத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட அந்த சான்றிதழ் உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும் என்று சொல்லி, இது போன்ற நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று அடிக்கடி நமக்கு உத்வேகமாக அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கும் நம்முடைய கல்லூரி தலைவர் மற்றும் செயலர் அவர்களுக்கு வணங்கி, இங்கே இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும், குறிப்பாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் இசபல்லா அவர்களையும், ஐயோ இவ்வளவு காலியா போகுது, ரைட் ஓகே காலியா போகுதுன்னு டப்புன்னு தம்பி பாத்துக்க, இங்கதான் இருக்கணும். நீங்க ஈவினிங் வரைக்கும் இருந்து நல்ல முறையா நாட்டு நலப்பணி திட்ட நிகழ்வுகளை தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைகள் என்ன இதுன்னு பண்ணுங்க. அந்த வேலைகளை குப்பைகளை எடுத்து இவங்களை இப்ப தினமும் சார் வந்துருவாங்க, அந்த ஊர்க்கார் வந்துருவாரு, ஒரு ஓரமா போட்டு அது எங்க அதை கொளுத்தி விடணுமோ அது மாதிரி கொளுத்தி விடுங்க. அதே மாதிரி இந்த கோயிலெல்லாம் நம்ம சுத்தம் பண்றது மட்டும் இல்லாம ஊர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மற்றபடி கிளீன்லினஸ், கை கால்லாம் நல்லா சுத்தமா கிளீன் பண்றது அது பட்டு. ஸோ அது மாதிரி ஒரு பேங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றது அது தொடர்பான இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் அவங்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வேலைகள் இங்க செய்ய போறோம். மரக்கன்று நட்டு கொடுக்கறது உங்க ஞாபகமா இன்னும் நீ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி முடிஞ்சா அவன் பிள்ளையோட, இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு 25-30 வருஷம் கழிச்சு முடிஞ்சா அவன் பேர பிள்ளையோட இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு பாரு, நீ நட்ட மரத்தை வளர்ந்து நிற்கும். அப்பா நீ உன் பிள்ளைக்கோ உன்னுடைய குடும்பத்தினருக்கோ சொல்லி காட்டலாம். வசந்த ரொம்ப ரசிச்சு சிரிக்கிறான் சார், அவன் இப்பவே அவனுடைய பேர பிள்ளை எப்படி இருக்கும்னு நினைக்கிறான் போல இருக்கு. சரியா, உன்னை நீ நட்டு வச்ச மரம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்லாம் பார்க்கலாம். மரக்கன்று எடுக்க, சமூக பகுப்பாய்வு, குடிநீர் தேக்க தொட்டி, அது ரொம்ப முக்கியம். குடிநீர் தொட்டியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கொடுங்க. அதுக்கான ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி இருக்கோம், அதெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுங்க. அப்புறம் வடிகால் அமைத்தல், முட்புதர்களை நீக்கி சுத்தம் செய்வது. அப்புறம் பெண்கள் நீங்க நம்முடைய விமன் லேடிஸ் ஃபேக்கல்டி மூலமா விவரங்களை கேட்டுக்கிட்டு இங்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உரிய தடுப்பூசி போட்டாங்களா, அதெல்லாம் எப்பப்பெல்லாம் போடணும் அப்படிங்கிற விவரத்தை எடுத்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பொதுவா அனைத்து வகையான விழிப்புணர்வு, ஏன்னா அது ரொம்ப குறிப்பா போதை பழக்க வழக்கங்கள் நிறைய மாணவர்கள் மத்தியில இல்ல இளைஞர்கள் மத்தியில இருந்து சுத்தமா அகற்றணும். அதற்காக நம்முடைய தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக அரசின் ஆலோசனைப்படி அது தொடர்பான போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பான விஷயங்களை நம்ம இங்க இந்த ஊர்ல சொல்லணும். மற்றும் மருத்துவ சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் மனநலம், அது நம்ம ஏற்கனவே ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை நாம் சந்திக்கிறோம்.
அந்த தாழ்வுகள் வரும் பொழுது அதிலிருந்து மீண்டு வரணும்னா அந்த மனநிலம் மிக முக்கியமான விஷயம். அந்த கான்ஃபிடென்ட்லி அதை நம்ம முக்கியமான அது சம்பந்தமானது. அப்புறம் இன்னொன்று மிக முக்கியமான கிராமப்புற மக்களுக்கு சைபர் குற்றங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால இந்த சைபர் குற்றம் அவன் பாட்டுக்கு ஒரு நான் பேங்க்ல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஓடிபியை வாங்கி அவங்களை ஏமாத்திட முடியும். அதெல்லாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்களாம் படித்தவர்கள், உங்களுக்கு அந்த விவரம் தெரியும். உங்களுக்கு தெரிந்த விவரத்தை இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரோட்டை கடக்கும் போது அந்த சாலை பாதுகாப்பு, ரோடு டிரான்ஸ்போர்ட் ரோட் கைட்லைன்ஸ் ஒன்று இருக்கு. 18 வயசு தாண்டிட்டு வண்டி ஓட்டுறோம்னா டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப முக்கியம், அது இருக்கணும். அதே மாதிரி ஒன்வேல போகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நீங்க அவங்களுக்கு எடுத்து வரணும் இந்த ஊர் மக்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று சட்ட நுகர்வோர் பாதுகாப்பு. ஒரு பொருட்களை நம்ம ஏற்கனவே நம்ம கல்லூரியில் நடத்தியிருக்கோம், அது தொடர்பான விழிப்புணர்வு நம்ம நடத்தியிருக்கிறோம். அதை நீங்க அவங்கள்ட்ட விளக்கமா எடுத்து சொல்லலாம். அப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு விளையாட்டு போட்டிகள் இந்த ஊர்ல நடத்த போறீங்க, அவங்களுக்கு தகவல் சொல்றீங்க. நீங்க போட்டிகள் நடத்த போறீங்க, அவங்க போட்டிகளை கலந்துக்க போறாங்க. சாக்கு போட்டியில நீங்க நம்ம கல்லூரியில கலந்துகிட்ட மாதிரி சாக்கு எடுத்துட்டு இவங்களுக்கு கொடுத்து அங்க இருந்து இங்க வரைக்கும் வர்ற மாதிரி இது போன்ற நிகழ்வுகள் இந்த ஊர் மக்களுக்கு உங்களால் முடிந்த நல்ல விஷயங்களை தெரிவிப்பது மிக மிக அவசியம். அந்த நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய நோக்கமே சமூக அக்கறையோடு இது செய்ய வேண்டும் என்பது. அதற்காக இங்கே நாம் வந்திருக்கிறோம். சிறப்பான அடுத்த 7 நாட்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து வர்றதில்ல. மைல்கல் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வண்டி எடுக்காம அப்படியே நீங்க பாட்டுக்கு இறங்கி நடந்து வரலாம். பின்னால நம்ம வண்டி வந்தோம், எல்லாம் யாரும் பைக்ல வந்தாங்கன்னா அவங்களை ஏறிட்டு வரலாம். எவ்வளவு சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வர முடியுமோ வந்துருங்க. சில கஷ்டங்களை சந்திக்கத்தான் செய்வீர்கள். இதையெல்லாம் தாண்டி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் அவர்கள் கொடுக்கும் அந்த என்ன சொல்றது சான்றிதழ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி இந்த ஊர் மக்களுக்கு சிலது நல்லது செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு, அது ரொம்ப ரொம்ப ஒரு மன ஆத்ம திருப்தி. அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த வகையில அடுத்த ஒரு 7 நாட்கள் இந்த கல்லூரி இந்த கிராமப்புற மக்களுக்கு, இந்த செங்குறிச்சி கிராமத்துக்கு மிக அதிகமான முறையிலே நம்மளால் முடிந்த நாட்டு நலப்பணியும் சமூக பணியை செய்வோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு இந்த துவக்க விழாவை துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.